வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பேப்பர் பேக். உங்களுக்கு புக் ரிவ்யூ, புக் சஜஷன், புக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேர் வேலைக்காக ஒரு வெளியூரில் தங்கி இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம சொந்த ஊரோட நினைவு தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். நம்ம ஊரில் இருந்தால் நமக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காதுல்ல அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலையும் ஒரு டைமாவது வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம ஊருக்கு போகிறதுக்கான வசதிகள் வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. கோபால கிராமத்து மக்கள் தன் ஊரை விட்டு நெடுந்தூரம் பயணம் பண்ணி வந்துடுவாங்க. வர வழியெல்லாம் அவங்க சந்திக்கிற சிக்கல்கள், ஏக்கங்கள், ஊரை பற்றின நினைவுகள், இதை பற்றின கதை தான் இந்த புத்தகம் கோபல்ல கிராமம் அப்படின்றது. கதையில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்தோன்னா, கோட்டையர் வீடு, அதில் வசிக்கிற 7 சகோதரர்கள், 137 வயது நிரம்பிய மங்கையத்தாறு அம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டி, இவங்களா தான் இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களாக நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் வந்து இந்த கதையை எப்படி எடுத்திருக்காருன்னா, நிகழ்காலம், இறந்த காலம், 2 பிரிவாக வந்து இந்த கதையை வந்து பிரிச்சிருக்காரு. இறந்த காலம்னு பார்த்தோன்னா, அந்த மக்கள், கோபல்ல கிராம மக்கள் தன் ஊரை விட்டு வரது, அந்த வழியில் அவங்க வந்து சந்திக்கிற கஷ்டங்கள், அப்புறம் வந்து இந்த ஊர் இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு வராங்க, அந்த ஊரை எப்படி வந்து வடிவமைச்சுக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன முறைகள் எல்லாம் வந்து கையாளுறாங்க, எப்படி அவங்க வாழ்வியலெல்லாம் அமைச்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றின கதை தான் இறந்த காலத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த இறந்த கால கதையே மங்கையத்தாறு அம்மாளுன்னு நம்ம குறிப்பிட்ட ஒரு பாட்டி இருக்காங்கள்ல, அவங்க வாய்மொழியாக அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்க அந்த வயசில் சின்ன குழந்தையாக இருந்திருப்பாங்க, அவங்க வந்து கேட்டது, அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது, இதை பற்றின நினைவுகள் எல்லாத்தையும் புனைத்து ஒரு கதையாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து இறந்த காலத்தில் வந்து ஆசிரியர் வச்சுருக்காரு. இப்போ நிகழ்காலம்னு வந்தோன்னா, கதை ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா, ஒரு காவலர், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொலையை வந்து விசாரிப்பாங்க. விசாரித்து அதுக்கான தண்டனையை வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ நடக்கும்போது அந்த கிராம மக்கள் வந்து அதை எப்படி கையாளுறாங்க, அதுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தார். நான் வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன நினச்சேன்னா, நிறைய கதாபாத்திரங்கள் வரும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் வடிவமைச்ச விதமும் வந்து ரொம்பவே இயல்பாகவும் அந்த கதைக்கு பொருத்தமாகவும் இருந்துச்சு. அதில் வந்து சில கதாபாத்திரங்கள் வந்து ஆசிரியர் வந்து நகைச்சுவையாக வந்து குறிப்பிட்டிருப்பார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அக்கையான்னு சொல்லிக்கிட்டு ஒரு கதாபாத்திரம் இருப்பார். அவர் வந்து அவரோட பண்பே வந்து எப்படி இருக்குன்னா, இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, அவங்களெல்லாம் வந்து வம்பு இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பார். கடைசியில் அவரை அவர் அப்படி இருந்தால் திரும்ப எல்லாருமே அவரை வந்து வம்பிழுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்கள்ல. ஆனால் வந்து அவர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். அந்த நேரத்தில் வந்து அவரை எப்படி அவர் பாதுகாத்துக்கணும், அதில் எப்படி சிக்காமல் இருக்கணுன்றதை வந்து அழகாக ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பார். அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்ச விதமே நல்லாயிருக்கும். எனக்கு மிகவும் பிடிச்சிருந்த கதாபாத்திரம் வந்து அக்கையா கதாபாத்திரம். இன்னொரு விஷயம் எனக்கு படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு கிராமம்னா அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேலி பெயர் இருக்கும். அந்த கேலி பெயருக்கு வந்து என்ன கதை, சின்ன சின்ன கதைகளாக வந்து அந்த கேலி பெயருக்கு விளக்கமாகவும் வந்து கதைக்குள்ளேயே வந்து ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அது வந்து ரொம்பவே படிக்கிறதுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும், அது படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் 2 பெயர்கள் சொல்கிறேன். நல்ல மனசுக்காரன், புலிக்குத்தி பாண்டி மாதிரி புலிக்குத்தி சுப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஒரு பேர் வச்சுருப்பார். அதுக்கான விளக்கங்களும் அந்தந்த பேர் விளக்கம், கதைகள் எல்லாமே அதில் கொடுத்துருந்தாரு. குட்டி குட்டி கதைகளாகவும் அது வந்து வந்திருந்துச்சு. அது படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக நல்லா கொண்டு போனார் கதை. ஏன் வந்து இந்த கிராமம் என்ன ஆச்சு அப்படின்றத தான் வந்து ஆசிரியர் வந்து முடிச்சிருப்பார். இந்த புத்தகத்தை வந்து எளிமையான நடையில் தான் எழுதியிருப்பார். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து விலங்குகளோட பெயரோ இல்லை ஒரு பொருளோட பெயரோ இதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். அதெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி கதை வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ தான் புத்தகம் எடுத்து படிக்கிறீங்க தமிழ் புக்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு. எனக்கு வந்து மிகவும் பிடிச்சிருந்துச்சு இந்த புத்தகம்னு தான் சொல்லுவேன் நான்.
உங்களுக்கும் வந்து இந்த புத்தகம் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள் ஒரு முறையாச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை தான் இந்த புத்தகம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் வேறு எந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வேணும், புக் ரிவ்யூவாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ இந்த சேனல்லையே. அதே மாதிரி நான் கொஞ்சம் தமிழ்லேயே பேச வந்து ரொம்ப தமிழ் வேர்ட்ஸே யூஸ் பண்ணி பேச வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் புக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பேசுவோம். இந்த புக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸு, புக் பற்றின சஜஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். பாய்.